ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி ஈஸியாக பால்கோவா செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். திக்கான பாலை எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் பாலை சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பால் காய்ச்சிக்கலாம். பால் கொதிக்கும் பொழுது மீடியம் டு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் பண்ணும்பொழுது 15 டு 20 நிமிஷத்தில் பால்கோவா ரெடி ஆகிடும். இப்போ பால் கொதி வராமல் இருக்குது. இப்போ கலந்து விட்டுக்கலாம், ஸ்லோ பண்ணிக்கலாம். பால் ஏடோடையே கலந்து விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ பால் பாதி அளவு திக்காயிடுச்சு பாருங்கள். இது இன்னும் நல்லா திக்காகணும். இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. இது கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல். ஓரமாக இருக்க பாலேடெல்லாம் கூட கரண்டியால் எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரை போட்டிங்கன்னா பால் திரிஞ்ச மாதிரி திரியாக இருக்கும். இது இன்னும் நல்லா திக்காகணும். அதனால் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதிகமாக சர்க்கரை சேர்த்துட்டாலும் இது நல்லா இருக்காது. 2லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதுவே சரியாக இருக்கும். சர்க்கரை சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையோடு நல்லா பால் கரையட்டும். இப்போ கரைஞ்சிருச்சு பாருங்கள். 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கலந்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அவ்வளோதான், வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு பால்கோவா. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் மசிச்சு விட்ட மாதிரி கரண்டிலே மசிச்சுக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பால்கோவா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மேலே குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.